எனக்கு ஹிப்ஹாப் ஆதி சார் அவங்க கேரக்டர் ரொம்ப நேச்சுரலா காட்டினதா இருக்கட்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நட்டி சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, படம் முழுக்க நான் தான் ஹீரோ ஆனா நான் இல்ல அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயமா இருக்கட்டும். என்னடா நான் அரசியல்வாதியா தானே பார்த்திருக்கீங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் கேஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில காமெடிஸ் எல்லாம் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. நிறைய அரசியலையும் மக்கள் எவ்வளவு முட்டாள்தனமா ஒரு சினிமா மோகத்திலையும் மற்ற விஷயங்கள்லையும் ரொம்ப புரியாம இருக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் அழகாவே காட்டியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டாலோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ அதுதான் உண்மை நம்பிட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்றோம், என்ன நடந்ததுன்னே தெரியாம அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிஷிகாந்த் ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்போம், 400 கோடி நாங்க படம் எடுத்துக்கோல அப்படிங்கிற மாதிரி அந்த சில டைலாக்ஸ் எல்லாம் பேசின விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லா விஷயங்களையும் அழகா உள்ள கொண்டு வந்து கடைசி ஒரு மனிதன் உயிரோட இருக்கும்போது இன்னொரு மனிதனை தான் தேட முடியும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாதுங்கிற விஷயத்த அழகாவே சொல்லியிருந்தாங்க. பார்ட் 2 வர்றதுக்கான லீடும் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. வந்து சவுண்டு எஃபெக்ட் சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த தம்பி வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு. இட்ஸ் அ வார் மூவி. லைக் அந்த உலக போர்ல நடந்தது, ரிப்பப்ளிக் அந்த ரூல் பண்ண வந்தது. ஸோ அது ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கு. ஸோ அது என் ஹியூமனிட்டி அதை எதை பேஸ் பண்ணி இருக்கு, அதை எதை கொண்டு வராங்கிறது பர்ஃபெக்டா இருக்கு. அது சொல்லியிருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இந்தியாவிலே பண்ணது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் குறை சொல்கிற அளவுக்கு சிஜியில் எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்மூத் எவ்ரிதிங் இஸ். ஆப்வியஸ்லி நட்டி நட்டி சார் நட்டி. அதே போல் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா முனிஷ்கான், சிங்கம்புலி ரெண்டு பேருமே அவங்க எடுத்துக்க ரோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். இதுல வந்து பிஜிஎம்மா இருக்கும் ஃபுல்லா. படம் ஃபுல்லா நிறைய ஒரு 11 ட்ராக் கிட்ட பிஜிஎம்மா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு வேர்ல்டு வார் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க. என்னதான் காசு பணம் நம்ம வச்சிருந்தாலுமே அந்த கடைசியில நம்ம இந்த மாதிரி வேர்ல்டு வார் வச்சா என்ன நடக்கும் சுச்சுவேஷன், அதுதான் ஒரு உலகப்போர் கான்செப்ட் ப்ரோ. ரிப்பப்ளிக் அகெயின்ஸ்டா இவங்க வந்து போராடி ஃப்ரீடம் திரும்ப வாங்குறாங்க, அவ்வளவுதான். இல்ல நான் வந்து என்னடா கடைசி உலக போர்னு வச்சிருக்காங்க, ஏதோ ஃபர்ஸ்டா பார்க்கும்போது என்னடா கடைசி உலக போருக்கும் கதைக்கும் தள்ளி போற மாதிரி போகுதுன்னு பார்த்தேன். அந்த செகண்ட் ஹாப்ல தான் அதுக்கு உண்டான டைட்டிலுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு நம்ம ஹிப்ஹாப் தமிழா. ஏன்னா ஆல்ரெடி அவர் படங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஒரு கமர்ஷியலா இருக்கும், ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும்.